ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சாஃப்ட்வேர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கேட்டல் ஃபீடு மாட்டு தீவனம் பண்ணுறவங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான பில்லிங் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் லாகின் கொடுத்தோம்னா நமக்கு இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் வரப்போகுது. இதில் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் ஏவில் போய்ட்டு ப்ராடக்ட் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்ன பண்ணுறோம், நர்சூஸ் நைஸு, நர்சூஸ் போட்டு, மணி நைஸ், மணி போட்டு, இந்த மாதிரி கார் போட்டு, ராக்ஸி, நம்பர் 1, ராஜாஸு, மயில் பிராண்டு, காமதேனு, சிந்தாமணி மாட்டு தீவனம், இந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்டை வந்து என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்ன ரேட்டுக்கு விற்கிறோம், என்ன எம்ஆர்பி அப்படிங்கிறத நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூவாக ஒரு பொருளை ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கணும், மாடிஃபை பண்ணணுன்னா மாடிஃபை, டெலிட்னா டெலிட்டு. சப்போஸ் ரேட்டு மாடிஃபை பண்ணுறேன், இப்போ இதில் கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை, ப்ராடக்ட் நேமு, கோடு நேமு, அடுத்தது என்ன ரேட்டுக்கு வருது, 650 ரூபாய்க்கு வருது, 720 ரூபாய்க்கு விற்கிறோம், எம்ஆர்பி வந்து ஒரு 850 ரூபா கொடுத்துட்டு, டேக்ஸ் இருந்தால் டேக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பேக் வந்து எத்தனைங்கிறது, ஸ்டாக் இருந்ததுன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இதில் போட்டுக்கலாம். தமிழ்லேயும் இது வரும். தமிழில் பார்த்தோம்னா இங்கே நம்ம பேச்சு வழக்கிலேயே டைப் பண்ண அம்மானா ஏஎம்எம்ஏ அந்த மாதிரி நர்சூஸ் போட்டு அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாடிஃபை கொடுத்தோம்னா மாடிஃபை ஆயிரும். இதில் புதுசாக வரும்போது ஒரு பொருளை ஆட் பண்ணோன்னா ஆடில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரேட்டு மாற்றணும், நேம் மாற்றணும், ஏதாவது எடிட் பண்ணணுன்னா இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு ஐட்டம் தேவையில்ல டெலிட் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ்னால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரீனை. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ரெகுலர் கஸ்டமர்ஸையும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமர் செட்டப்பில் போய்ட்டு ரெகுலர் கஸ்டமர்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நேமு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, கிரெடிட் பில் போட்டோம்னா இவங்க லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, நியூவாக ஆட் பண்ணுறதுக்கு ஆடு, ஆல்ரெடி இருக்கிறத எடிட் பண்ணோன்னா மாடிஃபை, டெலிட்னா டெலிட், க்ளோஸ்னா க்ளோஸ். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ஃபைல் ஏவில் போய்ட்டு சப்ளையர் செட்டப். சப்ளையர்னால் யார், இப்போ பார்த்தோம்னா கோயம்புத்தூர் ரோலர் ஃப்ளவர் மில்லு, ஜிகே ரோலர் ஃப்ளவர் மில்லு, இந்த மாதிரி லிக்கித் அக்ரோ ப்ராடக்ட், இந்த மாதிரி இவங்க நமக்கு சப்ளையர் யாரெல்லாம், நர்சூஸு, இந்த மாதிரி நம்மளுடைய சப்ளையர்ஸ் யாராக இல்லாமல் அவங்களையும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எடிட்டபிள், எல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. ஆக்சுவல் வந்து பர்ச்சேஸ் உள்ள இன்வைட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் எத்தனை மூட்டை வந்தது அப்படிங்கிறத நம்ம என்ட்ரி பண்ணி வைக்கிறது தான் பர்ச்சேஸ் என்ட்ரி. இப்போ எந்த சப்ளையர்கிட்டருந்து வருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நர்சூஸ் சாரதி என்டர்பிரைசஸ்லேருந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பருக்கு வரும், கொடுத்துட்டு டேட்டு, லொக்கேஷனு கொடுத்துட்டு ஒரு நர்சூஸ் நைஸ் 50 கிலோவில் 100 மூட்டை வருது, 650 ரூபா. டேக்ஸ் இருந்தால் டேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி அடுத்தடுத்த ஐட்டம் போட்டுகிட்டே வந்து இங்கே ஓகே கொடுத்தோம்னா நமக்கு பர்ச்சேஸ் என்ட்ரி அப்டேட் ஆகிடும். பர்ச்சேஸ் என்ட்ரி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இந்த 100 குவான்டிட்டியும் நமக்கு ஸ்டாக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். ஆல்ரெடி ஸ்டாக் இருந்தாலும் அதோட போய் இந்த 100 ஆட் ஆகி அப்டேட் ஆகிடும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ரிட்டனு, டோட்டலாக இந்த மாதம் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்குறது. பேமெண்ட் டியூ லிஸ்ட்டு, நம்ம சப்ளையருக்கு இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேங்க, நம்ம எந்தெந்த சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து பேமெண்ட் டியூ லிஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு கிராஃப் மாதிரி, எந்தெந்த மந்த் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் அது கிளிக் பண்ண நமக்கு அப்படியே லிங்காக ஓப்பன் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா செக்ஷன் வைஸ் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டு, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா சேல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் என்ட்ரி, இதுதான் பில் போடுற ஸ்க்ரீனு. இதில் ஏ கவுண்டரில் 11,467 அந்த பில் இன்வாய்ஸ் நம்பர் போய்ட்டு இருக்குது. டேட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோம் டெலிவரியாக என்னன்றது கொடுத்துட்றோம். ரீட்டெயில் ஹோல்சேல் ப்ராடக்ட் செட்டப்பில் 2 ரேட் செட் பண்ணிக்கலாம். ரீட்டெயில் செலக்ட் பண்ணால் ரீட்டெயில் ரேட் வரும், ஹோல்சேல் செலக்ட் பண்ணால் ஹோல்சேல் ரேட் வரும். ஓகே,
இது வந்து ரெகுலர் கஸ்டமருக்கு கேஷ் பில், கிரெடிட் பில், கிரெடிட் கார்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ஒரு கேஷ் பில் போடுறோம், இங்கே ப்ராடக்ட் நேம் அடிக்கிறோம். இப்போ நரசூஸ் NAR அடித்தோம்னா நரசூஸில் என்னென்ன இருக்குது எல்லாமே இதில் ஷோ பண்ணிடும். நரசூஸ் நைஸில் வந்து 50 கிலோவில் 2 குவான்டிட்டி. இங்கே இதுக்கு ஹோல்சேல் ரேட் நான் கொடுக்கல, அதனால் ஹோல்சேல் ரேட் வரல. இதே ரீட்டெயிலாக இருந்து இங்கே போட்டோன்னா நரசூஸ் 1020 ரூபா, இப்போ 5 பேகு. அடுத்தது ராக்ஸி பொட்டு நைஸ் இந்த மாதிரி இருக்குது. ராக்ஸி பொட்டு 34 கிலோ இருக்குது, 45 கிலோ இருக்குது. இதில் ஒரு 2 பேகு. சிந்தாமணி அதில் ஒரு 2 பேகு. இந்த மாதிரி நம்ம என்ட்ரி போட்டுகிட்டே வரோம். கீழே பில் வேல்யூ கால்குலேட் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ கேஷ் பில்லாக இருந்தால் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை, கஸ்டமர் பேரெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. கவுண்டர் சேல்ஸ் மாதிரி கஸ்டமர் XYZ யார் வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம். கஸ்டமர் பேர் போடாமல் நம்ம பில் எடுக்கிறது வந்து கவுண்டர் சேல்ஸு. ஓகே, இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஏன்னா கேஷ் பில்லு தானே, அதனால் வந்து அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கங்கிறத இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம். பில் வேல்யூ 7120 ரூபா, அந்த கஸ்டமர் வந்து 7500 ரூபா தராங்க. பேலன்ஸ் நம்ம எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இன்னும் 2 அடிச்சோம்னா நமக்கு இன்வாய்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இதில் வந்து நம்ம கடை பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே வந்துடும். என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம நேமும் அடிச்சுக்கலாம், கோட் நம்பர் அடிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1010 அப்படின்னா ராக்ஸி நைஸ், 1011 ராக்ஸி பொட்டு, இந்த மாதிரி ஒரு கோட் இருக்குது. கோட் நம்பர் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் கோடும் அடிக்கலாம். அந்த இடத்துல இந்த மாதிரி கோட் அடித்தாலும் வரும், இல்லை நரசூஸ் NA பேர் அடித்தாலும் வரும். 2 ஆப்ஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நேமும் கெட் பண்ணுற ஆப்ஷனும் கோடை கெட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஓகே, அடுத்தது பார்த்தா கிரெடிட் பில் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கிரெடிட் பில் போட்டோம்னா கண்டிப்பாக கஸ்டமர் நேம் கேட்கும். ஏன்னா அந்த பில்லே இன்வாய்ஸ் கிரெடிட் இன்வாய்ஸு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கஸ்டமர் நேம் கேட்கும். அப்போ வந்து F10 அடித்தோம்னா எல்லா கஸ்டமரும் வந்துடும். ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் ஜெயபிரகாஷ் என்ட்ரு அடித்தோம்னா அந்த கஸ்டமர் இங்கே வந்துடுவாங்க. அந்த கஸ்டமருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடும். இப்போ இன்வாய்ஸ் ஆகிடும். இதில் அந்த கஸ்டமர் பேர் போட்டு பில்லு வரும். ஜெயபிரகாஷ் அல்லியூர் அப்படிங்கிற ஊர், அந்த கஸ்டமர் பேர் போட்டு மேலேயே கேஷ் பில்லா கிரெடிட் பில்லான்னு இந்த இடத்துலையே வந்துடும். கிரெடிட் சேல்ஸ், அப்போ ஒரு கிரெடிட் சேல்ஸு. சரி, ரைட்டு. இப்போ இந்த கஸ்டமர் வந்து கிரெடிட் பில் போட்டோம். அவுட்ஸ்டாண்டிங் போய் எப்படி பார்க்குறது? கஸ்டமர் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் இதில் போனோம்னா ஜெயபிரகாஷ் அல்லியூர் அடித்தோம்னா இந்த இடத்துல ஷோ பண்ணோம். எந்த இன்வாய்ஸ்க்கு 3781 ரூபா கிரெடிட் இருக்குது. இது கிராண்ட் டோட்டல். ஒரு 10 பில் இருந்ததுன்னா 10 பில்லையும் டோட்டல் பண்ணி இந்த இடத்துல லாஸ்ட் லைனில் இந்த இடத்துல ஷோ பண்ணோம். அப்படி இல்லைனாலும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போய் பார்த்துக்கலாம். அந்த கஸ்டமரோடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் பார்ட் பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம ரிசிப்டில் போய் வர வச்சுக்கலாம். சரி, ஒரு இன்வாய்ஸ் பண்ணுறோம், பார்ட் பேமெண்ட் கொடுப்பாங்க, அப்போ பார்ட் பேமெண்ட்டையும் இதில் வர வச்சுக்கலாம். அதேமாரி நம்ம கம்பெனிக்கு பே பண்ணுறது, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அந்த சப்ளையருக்கு நம்ம பணம் கொடுப்போம். பணம் கொடுக்குறதும் பேமெண்ட் என்ட்ரியில் போய்ட்டு நம்ம வச்சுக்கலாம். அது இல்லாமல் டெய்லி ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டே புக் என்ட்ரியில் போய் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, ஆஃபீஸ் ரெண்ட்டு, EB எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தா சேல்ஸ் வியூ. சேல்ஸ் வியூங்கிறது இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் யார் யாருக்கு பில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான். சப்போஸ் இந்த பில்லை பார்க்கணுன்னா அப்படி என்ட்ரு அடித்தோம்னா அந்த பில்லு ஷோ பண்ணோம். அந்த இன்வாய்ஸ் நம்பர் மேலே வச்சு என்ட்ரு அடித்தோம்னா அந்த பில்லில் என்னென்ன போணுச்சுன்றதை ஷோ பண்ணோம். ஓகே, இது சேல்ஸ் வியூ. அடுத்தது மாடிஃபிகேஷன். ஒரு பில்லு தப்பாக போட்டோம், எடிட் பண்ணணும்னு நினச்சா எடிட் பண்ணிக்கலாம்.
ஒரு பில் டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த டெலீட் ஆப்ஷன் வந்து அட்மின், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்மினுக்கு மட்டும்தான் செட் ஆகும். நம்ம என்ன பர்மிஷன் கொடுக்குறோமோ அந்த ஆப்ஷன் தான் இவங்களுக்கு எனேபிளாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வைஸ் சேல்ஸ். ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஒரு பர்டிகுலர் சப்ளையர் ப்ராடக்ட் மட்டும், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும், ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் மட்டும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்கிறது சம்மரி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா கஸ்டமர் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டு. இப்போ நம்மகிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 30 நாள் 45 நாள் வரைக்கும் கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங் நிற்கும். அந்த அவுட்ஸ்டாண்டிங்கெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இதில் பார்த்தோம்னா 1 to 30, 30 to 45, அபோவ் 45க்கு மேலே அவுட்ஸ்டாண்டிங் யாராக இருக்குது. 1 to 30 நாள் வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் யாராக இருக்குது. 45க்கு மேலே 30 to 45 யாராக இருந்திருக்கு. 45 to அதுக்கு மேலே எபோ யாராவது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கு ஏரியா வைஸும் பார்த்துக்கலாம், கஸ்டமர் வைஸும் பார்த்துக்கலாம். இப்போ கஸ்டமர் செலக்ட் பண்ணுறேன், அதில் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம், சம்மரியாகவும் பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன். ஓகே, டு யூ வாண்ட் டு பிரிண்ட், எஸ் ஆர் நோ கேட்குது. எஸ் கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். நோ கொடுக்குறேன். நோ கொடுத்தா வியூ வரும். இப்போ இந்த கஸ்டமர், இப்போ அமரேசன் ஜோதிப்பட்டி அப்படின்னு ஒரு கஸ்டமரு, இந்த இன்வாய்ஸ் போட்டு 177 நாள் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 40 நாளைக்கு மேலே தான், 46 நாளைக்கு மேலே தான் இருக்குது. இந்த கஸ்டமர் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ரிசீவ்டு அமௌண்ட் எவ்வளவு, பில் அமௌண்ட் எவ்வளவு, பேலன்ஸ் வந்து 3 பில்லு பெண்டிங் இருக்குது. எத்தனை பில்லு பெண்டிங் இருக்கிறதுங்கிறதும் இந்த இடத்துல ஷோ பண்ணிடும். எத்தனை நாள், டேஸு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்வாய்ஸ் பண்ணி 176 நாள் ஆகுது, 214 நாள் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர் வைஸும் நமக்கு ஏஜ் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்துக்கலாம், எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா மந்த்லி ரிப்போர்ட்டு. மந்த்லி ரிப்போர்ட்னா இப்போ 1 நாள்லேருந்து 33 வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு கஸ்டமர் மந்த் வைஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் மந்த்லி ரிப்போர்ட்டு. இதில் பார்த்தோம்னா ஒரு 3 கஸ்டமர் தான் வந்திருக்கிறாங்க. இதில் நவம்பர் மாதம் வாங்கியிருக்காங்க, டிசம்பர் வாங்கலை, ஜனவரி வாங்கலை, ஏன் வாங்கலை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை முன்னாடி மாதமே சேர்த்து வாங்கிட்டாங்களா, கஸ்டமர் வைஸ் இந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா மந்த் வைஸ் நமக்கு டோட்டல் தெரிஞ்சு போயிடும். மந்த் வைஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கிறோங்கிறது. இப்படி பார்த்தோம்னா அந்த கஸ்டமர் வைஸ் இயர்லி நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த ஷோ பண்ணும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா கஸ்டமர் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கணுன்னா இதில் நம்ம அந்த கஸ்டமர் பேர் அடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஜெயபிரகாஷ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயபிரகாஷ் அடித்தோம்னா எந்தெந்த இன்வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது சேல்ஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ எப்படி பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி பார்க்குறோமோ அதே மாதிரி சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, அதை கிளிக் பண்ண உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம்னா பர்ச்சேஸ் பார்த்தாச்சு. ஸ்டாக்கு, டோட்டலாக நம்மகிட்ட குடோன் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்டு, கன்சால்டேட் ஸ்டாக் ரிப்போர்ட்டு. அதேமாதிரி லொக்கேஷன் வைஸும் வேணாலும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸு குடோன் இந்த மாதிரி போட்டிருப்போம். அப்போ குடோனில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், ஆஃபீஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத, ஷாப்பில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதேமாதிரி ஸ்டாக் வேல்யூவேஷனு, அதேமாதிரி ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும், இப்போ நரசூஸ் நைஸ் மட்டும் 14 எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல டீட்டெயில் காட்டும். எவ்வளோ வந்தது, எவ்வளோ போனது, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது, 381 மூட்டை இருக்குது அப்படிங்கிற. இது பிரிண்ட் வேணாலும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம்.
ப்ராடக்ட் வைஸ் நம்ம ஸ்டாக் பார்த்துக்கலாம், ஸ்டாக் வேல்யூவேஷன் பார்த்துக்கலாம், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. ஓகே, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதேமாதிரி ரிசிப்ட், பேமெண்ட், டே புக் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அதேமாதிரி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட்டு, சேல்ஸ் ரிஜிஸ்டரு, கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங்கு, டே புக் பிரிண்டிங்கு, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ப்ராஃபிட் ரிப்போர்ட் முதற்கொண்டு வந்துடும். பர்ச்சேஸ் காஸ்ட் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி 10 மூட்டை விற்றுருந்துன்னா 10 மூட்டைக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். இது வந்து பில் வைஸ் பார்த்துக்கலாம், ப்ராடக்ட் வைஸ் பார்த்துக்கலாம், டே வைஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு இதில் இருக்குது ரிப்போர்ட்டில். அதுக்கடுத்து ட்ரையல் பேலன்ஸ் ஷீட்டு ஆக்சஸில். அடுத்தது பார்த்தோம்னா மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு பில்லிங் செட்டப், பில்லிங்கில் என்ன ஸ்க்ரீன் கலர் வேணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த கலரை மாற்றணும்னா நம்மளே இங்கே மாற்றிக்கலாம். பேக் கலர் மாற்றிருக்கிறேன், இப்போ பேக் கலர் மாறிடுச்சு. அதேமாதிரி ஃபாண்ட் கலர், இந்த மாதிரி இதெல்லாமே பில்லிங்குக்கு உண்டான செட்டப்ஸ் எல்லாம் நாம்ளே இங்கே அசைன் பண்ணிக்கலாம். கம்பெனி நேம், அட்ரஸ், எம்ஆர்பி, டுடே சேவிங்ஸு, டேக்ஸ் பிரிண்ட் வேணும்னா டேக்ஸ் பிரிண்ட் வச்சுக்கலாம், பில்லிங் மெசேஜ் கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதிலே அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா சேல்ஸ் ஸ்டேட்டஸ். டோட்டலாக இந்த அன்றைக்கி டேட்டில் கேஷ் பில் எவ்வளோ பண்ணோம், கிரெடிட் பில் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், கார்டில் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா கம்பெனி செட்டப்பில் தான் நம்ம கடையினுடைய நேம், அட்ரஸ்ஸு, நம்மளுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியே ஒரு அமௌண்ட் அவர் தர வேண்டியது இருக்குது, அப்போ அது ஓப்பனிங் பேலன்ஸில் போட்டுக்கலாம். அதேமாரி நம்ம சிஸ்டமேட்டிக்காக மேனுவலாக இருந்து சிஸ்டமேட்டிக்காக மாறும்போது கையில் இருக்கிற ஸ்டாக் எடுத்து ஓப்பனிங் ஸ்டாக்கில் போட்டுக்கலாம். ஓகே, இயர் எண்டு, இன்வாய்ஸ், க்ளீனப்ஸ் ஆப்ஷன்ஸு எல்லாமே இதில் இருக்குது. டோட்டலாக ஒரு மாட்டு தீவனம் ஃபெட், அதுக்கு பர்ச்சேஸு, சேல்ஸு, ஸ்டாக்கு, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் சாஃப்ட்வேர். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.